வணக்கம் சும்மா பேச்சு நேயர்களே. இன்னைக்கு நம்ம அசோக் தேஜா எடுத்த ஓடேலா 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க இந்த படத்துல என்ன கிண்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பா, படம் ஓடேலா ரயில்வே ஸ்டேஷனோட கண்டினியூஷன் வேற சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். போடுங்களேன் பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இதுதான் ஓடேலா ரயில்வே ஸ்டேஷன் படம். இந்த படம் ரொம்ப நல்ல படமா இருக்குது. அதனால இதோட மரியாதையை குறைக்கிறதுக்கு கிரிஞ்சு பண்ணேன். ஓடேலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற படம் வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஆனா ஓடேலா 2 ஒரு பேய் படம். புரியல. முதல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அருமையான படம், மஸ்ட் வாட்ச்னு கூட சொல்லலாம். அந்த ரியல் ஸ்டோரியோட எண்டில் இருந்து இவங்க ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஓடேலா 2. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன படத்தை அருந்ததி மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி லைட்டாக 5.5 கிலோ வண்டி மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம இதுக்கு மேலேயும் அதிகமாக பேசாமல் படத்துக்குள்ளேயே போய் பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பள்ளிக்கூடம் போற பச்சை புள்ள கையில ஒரு தலை. அட ஒரிஜினல் தலையா? இது அப்படியே பார்ட் 1ல வர ஸ்டார்டிங் சீனு. ஒரு பொண்ணு உடம்பு முழுக்க சகதியோட ஒரு ஆளோட தலையை வெட்டி பிடிச்சிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வைக்கும். அப்படி கொண்டு போய் வச்ச இந்த அம்மாவோட தலையை இந்த புள்ள கொண்டு போய் வைக்கும். பெரிய ட்விஸ்ட்டுப்பா, பெரிய ட்விஸ்டோட படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பார்ட் 1ஓட கதையை முன்கதை சுருக்கமா சொல்றாங்க. திருப்பதின்னு 2 பேரா? ஒருத்தன் தான். இவனுக்கு ஒரு கேவலமான கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. ஊருக்குள்ள யாருக்காவது கல்யாணம்னா இந்த சேரு பந்தல்லாம் வாங்கி போடுவாங்க. அதை போடுறதுக்கு போனவன் கல்யாண பொண்ணையும் கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சிருவான்னு சொல்ல வந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் பொண்டாட்டிய தலையை தனியா வெட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிரும். அத்தோட பார்ட் 1 முடிஞ்சது. இப்ப பார்ட் 2. நம்ம திருப்பதியோட பாடியை தூக்குறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. அட இளவு வீட்டுல 7 பேர் கூட இல்லாம இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பெருசுங்களாம் தனியா மீட்டிங்கை போட்டு அவன் ஆத்மா சாந்தி அடையவே கூடாது, அவன் செத்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பதியை நிக்க வச்சு புதைச்சிடலாங்கிறாங்க. அதே மாதிரியே நிக்க வச்சு புதைச்சும் போடுறாங்க. அப்படி புதைச்சதும் எங்கேயோ இமயமலையில இருக்கிற சாமியாருக்கு இது தெரிஞ்சு போயிருது. இந்த சாமியாருக்கு தெரிஞ்சு போயிட்டதுனால இந்த சாமியார் வந்து ஏதாவது பண்ணுவான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இல்ல சார், பயமா இருக்கு சார், விட்டுருங்க சார். யார? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அந்த சாமியாரை பார்த்தா. யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யாரு? அவனையா? நீங்க கொலை பண்ணுங்களேன். கொலை பண்ணீங்களே, ஏதாவது பண்ணாரா? இப்ப நீங்க ஹீரோயினே ரேப் பண்ணுவாங்களேன், ஏதாவது பண்ணாரா? அவங்கள வெறும் பில்டப் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வச்சிருக்கிறேன். இந்த பார்ட்டுக்கு பில்டப் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த பார்ட்லயும் பில்டப் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாரு. திருப்பதியை நிக்க வச்சு புதைச்சிட்டு அவன் ஆத்மாவை ஆங்கிரி ஆக்கிவிட்டு இங்க ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல 4 பசங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு ஐயரும் வராரு. கல்யாணம் ஆன பிள்ளைய இங்க ஒருத்தன் லவ் பண்ணிருக்கானா. அவன் என்ன சொல்றான், அந்த பிள்ளைய நான் போய் ரேப் பண்ணிவிட்டு திருப்பதி தான் ரேப் பண்ணான்னு ஒரு கதையை கட்டி விட்டுருவேங்கிறான். என்னடா பேசிட்டு இருக்கிற பைத்தியக்காரான்னு சொல்லி ஐயரு கிளம்புறாரு. அட்டிச்ச சரக்கு அண்டர்ல நின்றுட்டு இருக்கு, போய் மூச்சா போயிட்டு வந்துருவோன்னு போறாப்ல. போய் அந்த திருப்பதியோட சமாதியிலேயே ஒண்ணு கூடுறாரு நம்ம தலைவர். நம்ம திருப்பதி ஐயர் உடம்புக்குள்ள ஏறிடுறான். ஐயர் உடம்புக்குள்ள ஏறினவன் அந்த பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணான்னு சொல்ல வந்தேன். பூசாரி உள்ள போய் புருஷனை பொலிர்னு ஒரு அப்பப்பிட்டு அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டான்னு சொல்லி பூசாரிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு பாய் ஒருத்தர் இருப்பாரு. 10 கிலோ கறி வேணும் பாய். இவர் எதுக்கு இந்த படத்துல? சும்மா காய்ச்ச வச்சுக்கிட்டு பில்டப் கொடுக்கறதுக்கு தான். படத்துக்கு தேவைப்படுற கேரக்டரை விட பில்டப் கொடுக்குற கேரக்டர் தான் அதிகமா இருக்கும் போலயே. இந்த திருப்பதியோட ஆவி ஊருக்குள்ள உலவிட்டு இருக்குதுன்றத ஒருத்தன் பாத்துறான். பார்த்து போட்டு போய் பாய் கிட்ட சொல்றான். ஊருக்குள்ள அடுத்த கல்யாணம் ஒன்று நடக்குது. ஊருக்குள்ள ஒருத்தர் பெரிய மனுஷர்னு சொல்லிட்டு தெரிவாருல்ல, அவரு போயிட்டு மொய் வைக்கிறாப்ல. எவ்வளவு மொய் வச்சிருக்க? 116 ரூபா மொய் வச்சிருக்கேன். 116 ரூபாலாம் ஒரு காசுன்னு கொண்டு வந்து மொய் வைக்கிறேன்னு அசிங்கப்படுத்தி போடுறாங்க. அதுவே பெரிய பிரச்சனையாகி போயிருது. அப்ப சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போகும். இவனும் போயிட்டு ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு வேற இடமே இல்லாத மாதிரி திருப்பதி சமாதி மேலேயே ஒண்ணுக்கு இருக்கிறான். அப்புறம் என்ன, இவன் உடம்புலையும் திருப்பதி ஏறிடுறான்.
ஊருக்குள்ள ஒரு கட்டண கழிப்பிடம் கட்டுறதுக்கு வக்கில்லாம இப்படி சாவறீங்களடா. இந்த கப்புள்ஸோட ஃபர்ஸ்ட் நைட்டு இந்த மாதிரி. இதை பார்த்துட்டு லிட்டில் பிரின்சஸ் எனக்கும் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேட்டுறாதீங்கம்மா. அந்த பக்கமாக கக்கா போகிறான் வந்து காணொலி ஆக்கிற போகிறான். திருப்பதியோட ஆவி இவங்களையும். இங்கே இந்த சாமியாருங்க வேற உக்காந்துக்கிட்டு கண்டதை பேசிட்டு இருக்கானுங்க. பல ஜென்ம தவம் பலிக்க போகிறது, யுகங்கள் பல காத்திருந்தது நடக்க போகிறது. புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? இந்த பிள்ளைங்களை ரேப் பண்ண 2 பேத்தையும் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பாய் வந்து உண்மை சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திருப்பதியோட ஆவிதான் இதுக்கெல்லாம் காரணம். இவங்க அப்பாவிங்க. எங்க ஊர் ஐயர் மந்திரம் சொல்லுவாரே தவிர மர்டர் எல்லாம் பண்ண மாட்டார் சார். எவன்டா வசனம் எழுதி கொடுத்தது? தேவலாம் பேசிட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரு அங்கதானே பேய் இருக்குன்னு சொன்னேன், அங்க போய் நான் ராத்திரி தங்கி பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில செத்து போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு திருப்பதியோட ஜெயில இருக்கிற பொண்டாட்டியை பார்க்கறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, நம்ம ஊர்ல இருந்து ஓடி போனுச்சு இல்லையா பைரவி, அவங்க அகோரியா மாறிட்டாங்க, அவங்களால மட்டும்தான் இந்த ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் சுமாரா போயிட்டு இருந்த இந்த படம் இதுக்கப்புறம் தான் சூசு மாதிரி போகும். ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க. வண்டியில மாடை ஏத்திக்கிட்டு போறாங்க. அப்ப கண்ணுக்குட்டி பின்னாடியே ஒடியாருது. இதுல ஏன் கேள்வி ஒன்று இருக்குப்பா. முதல்ல கண்ணுக்குட்டி இருக்கிற ஒரு மாடை எதுக்காக ஒருத்தன் விற்கிறான்? அவன் பால் கறந்து சம்பாரிச்சுக்கலாம். இல்ல பால் கறக்க முடியலன்னா கண்ணுக்குட்டியை சேர்த்து தானே விற்பான். சரி அதை விடுங்க, லாஜிக்கல் மிஸ்டேக். அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே ஒடியாருது. இவனுங்க பீர் பாட்டில போட்டு கண்ணுக்குட்டி காலெல்லாம் காயம். அப்புறம் இந்த மாடுங்கெல்லாம் கண்ணுக்குட்டியை பார்க்கறதுக்கு பிச்சுக்கிட்டு போகுதுங்க. இவனுங்க இந்த மாட்டை பிடிச்சி அடி நடிக்கிறானுங்க. அப்ப நம்ம கண்ணுக்குட்டிங்களை காப்பாற்ற வந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நாம வாழ்றதுக்கு தேவை கோமாதா. நீங்க வாழ மாட்டை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சுக்க முடியும். என்னங்க அந்த மாடு பீர் அடிச்சா மாதிரி அவ்வளோ ஒண்ணுக்கு பெய்யுது. இதை மட்டும் பிடிச்சி நாட்டு மருந்துகளில் வித்தோன்னு வச்சுங்களேன், செம்ம துட்டு பார்க்கலாம். அவங்க ஃபைட் ஒன்று வச்சிருப்பாங்க, செம சிரிப்பா இருக்கும். ஊருக்காரங்களாம் வந்து தமன்னா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னடா ஊருக்காரங்க நீங்களாம்? ஊருக்காக ஒருத்தி தன் புருஷனோட ஜோலியவே முடிச்சுட்டு போய் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறா. அவளை பார்க்கறதுக்கு இவனுங்க போகவே இல்லை. இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போறானுங்க. சின்ன பிள்ளையிலேயே ஊரை விட்டு ஓடி போனவ என்ன பண்றா ஏது பண்றான்னு எதுவுமே இவனுங்களுக்கு தெரியல. திடீர்னு இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அந்த புள்ள ஞாபகம் வந்துட்டா. அப்புறம் நம்ம தமன்னாவும் ஒத்துக்கிட்டு ஊருக்கு வராங்க. அடங்காத ஆத்மாவை அடக்கிறதுக்கு ஒரே வழி கட்டி போடுறது. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? சொல்லுங்கம்மா, நாங்க என்ன பண்ணணும்? 4 நந்தி சிலை கொண்டு வாங்க. சிவன் சுடுகாட்டுக்கு அதிபதி. இதோ வந்துட்டேன். அதுக்கப்புறம் நவதானியம் வேணும். ஒரு மனுஷனுக்கு கிரகபலம் எவ்வளவு முக்கியமோ ஆத்மாக்களுக்கும் அப்படிதான். இதோ வந்துட்டேன். அப்புறம் புனிதமான கங்கை நீர் வேணும். இதோ வந்துட்டேன். இந்து தர்மப்படி கங்கையில குளிச்சா பாவம் போகணும், அஸ்திய கரைச்சா ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும்ன்றது நம்பிக்கை. எவன்டா வசனம் எழுதி கொடுத்தது? தேவலாம் பேசிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, பில்டப் கொடுக்கறதுக்குனே கிரியேட் பண்ண கேரக்டர்னு. அருந்ததி படத்துல வர பாய் மாதிரி இவருக்கு சீன்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 15 நாளைக்கு இந்த நந்தி யாரும் நவத்தக்கூடாது, மனுஷங்க நிழல் படக்கூடாது. அடுத்த நாளே ஒருத்தன் ட்ரோனை கொண்டு வந்து போட்டு அதை எடுக்கிறேன்னு போய் ஆவியை கிளப்பிட்டுருவான். ஏய் பாம்பு, என்ன படம் எடுக்கிற? உன்னை விட அதிகமாக படம் நான் எடுத்துருக்கிறேன் தெரியுமா? அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் திருப்பதிக்கும் வாய் சண்டை. பூர்ணியா மாதிரி பசிய போக்குவேன், விஷகாத்தா மாதிரி ஓடலவ சுத்தி வளைப்பேன், ஊரை தாக்கிறதுக்கு முன்ன அந்த விஷத்தை முழுங்கிடுவேன், அக்கினியா எரிச்சிடுவேன், முக்கண்ணனா மாதிரி அந்த நெருப்பை நான் முழுங்கிடுவேன், மாபெரும் புயலா மாதிரி மூழ்கடிப்பேன். ஏய், நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ணா ஓ ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விட மாட்டேன். 7 புண்ணிய ஸ்தலங்களையும் தவம் பண்ணவகிட்ட சவால் விடாதடா சைத்தான். சைத்தான் கிட்டே சவாலா? நம்ம ஹீரோயின் சூப்பரா சவால் விட்டுட்டு போறத பார்த்தா என்னமோ பெருசா பண்ண போறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா நடக்கிறதே வேற. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் இருக்கு, அதை பார்ப்போம். நம்ம திருப்பதி வந்துட்டு இந்த ஊரை விட்டு யாருமே போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு வட்டம் ஒன்று போட்டு வச்சிருவான். அந்த வட்டத்தை தாண்டி போனா
அப்ப திருப்பதியோட பொண்டாட்டியும் ரிலீஸ் ஆகி ஊருக்குள்ள வந்துருவா. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு ஊரை விட்டு வெளியே தான் கூட்டு போகணுமா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, திருப்பதியோட பொண்டாட்டியை போயிட்டு திருப்பதியோட சமாதி முன்னாடி சில பல வேலைகளை செய்ய சொல்றாங்க. பேய் டைவர்ட் ஆகணுமா, இவங்க வெளியே போயிடுவாங்களாம். இந்த மேட்டர் நம்ம திருப்பதிக்கு தெரிஞ்சு ஃபிட்ஸ் வந்து அந்த புள்ள உடம்புக்குள்ளேயே போயிடுறான். இப்படித்தான் அந்த புள்ள தலையை வெட்டி கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால முடியாதுன்ன உடனே திருப்பதி கிட்ட பேரம் பேசுறதுக்காக போறாங்க. ஒரே சுடுகாடா ஆக்கிட்டு இருக்க, எல்லாரையும் கொன்னு பணமா குவிக்கிற. மனசுல தில் இருந்தா எதிராளி கூட ஒரு காகிதம். நீ பழி வாங்காம இருக்கணும்னா இந்த ஊரை என்ன செய்யணும்? பார்க்கிங்கே காசு இல்ல, இவங்கிட்ட போய் கேக்குறியே நீ லூஸ் இல்ல. சரி, நான் இந்த ஊரை விட்டுறேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, அட இந்த காஜிமுத்து என்ன கேட்பான்னு நமக்கு தெரியாதா, ஹீரோயினே கேட்கறான். ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உன்னை இங்க வச்சு பண்ணா நல்லா இருக்காது, ஊர் நடுவுல வச்சு பண்றேன்னு கூட்டு போறாரு. அங்க போய் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, என்னைய விட்டுறா திருப்பதின்னு ஹீரோயின் கதறினாங்களோ இல்லையோ, எங்களை விட்டுருங்க டைரக்டரேன்னு நாம கதறிட்டோம். முறை சிவமந்திரத்தை உச்சரிக்கிறாரோ அவருக்கே சிவ தரிசனம் கிட்டும். உங்களை போன்று கடுந்தவம் புரிந்தவர்களால் சாதிக்க முடியாதது இந்த சிறு வயதில் அந்த பைரவிக்கு எவன்டா வசனம் எழுதி கொடுத்தது? தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். ஏய், நீங்க எதுக்குடா இந்த படத்துல இருக்கீங்க? நீங்க இருக்கிறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? இதுல ஓடேலா 3 வேற வருதான். சரி, உங்களை அடுத்து ஏதாவது ஒரு மொக்க படத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.